ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஐ எம் ஸ்பைடர் ஸோ வாட் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கதை இப்போதைக்கு கொஞ்சம் நார்மலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்கப்புறம் கதை ரொம்பவும் வேற லெவலில் போக ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ஸ்பைடர் ஸோ வாட் சீசன் 1 எபிசோட் 5. நம்ம ஹீரோயின் வெப் விட்டு தப்பிக்கலான்னு பார்த்தா அவ வெப்புல ஃபுல்லா தீ பிடிச்சிக்கிடுது. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் அந்த எரி குழம்புக்குள்ள விழாம தப்பிக்கிறா. ஆனாலுமே அந்த இடத்துக்குள்ள நிக்க கூட முடியல. அவளுக்கு ரொம்பவும் சுடுது. அடியாத்தாடி என்னடா இது, என்னோட வெப்ல தீ பிடிச்சிக்கிச்சு, விட்டா நான் பாம் மாதிரி வெடிச்சிருவோம் போலியா, எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா வெப்ப கட் பண்ணி விட்டுதா. பார்த்தா அந்த நெருப்பு குழம்புக்குள்ள இருந்து ஒரு மான்ஸ்டர் வருது. அது ஹீட் ரெசிஸ்டன்ஸ் வேற இருக்குன்னு போட்டிருக்கு. இது பாக்கிறதுக்கு சீ ஹார்ஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. இவன் நின்று பாத்துட்டு இருக்கமோ அது என்னன்னா டக்குன்னு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. வெப்பு வச்சு அடிக்கலான்னு பார்த்தா வெப்பு இவளுக்கு தீ பிடிச்சிக்கிடுது. வெப்பு எரிஞ்சு போனா என்னால எப்படிடா சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து வெளியே ஓடி வந்துருதா. அந்த இடத்துக்குள்ள போனாலே வெப்பு கருகி போயிருது. ஆனா வெப்பு வச்சு மட்டும்தான் இவளால அட்டாக் பண்ண முடியும். வேற எப்படி என்னால அட்டாக் பண்ண முடியும்? ஒரு பக்கம் பார்த்தா டிராகன் இருக்கு, இன்னொரு பக்கம் நெருப்பு குளம் இருக்கு. ஆனா ஏதாச்சும் ஒரு வழியில தான் நான் மேல போக முடியும். என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ இருக்கிற கண்டிஷன்ல கண்டிப்பா என்னால எதுவும் பண்ண முடியாது. அந்த மங்கீஸை கொண்டதுல நான் லெவல் அப் ஆனேன். சோ இப்போ நான் எவால்வேஷன் ஆகிற டைம் அப்படின்னு சொல்லி தூங்கி எந்திக்கிறா. பார்த்தா எவால்வேஷன் ஆயிட்டா. அடங்குனியா, என்னோட ஸ்கில்ஸ் எல்லாமே 3 டிஜிட் நம்பர்ல இருக்கு. எல்லாமே சும்மா வேற லெவல்ல இருக்கு. அதுவும் என்னோட ஸ்பீடு, ஸ்கில் பாயிண்ட் எல்லாம் ஆசமா இருக்கு. ஹே, என்னோட அப்ரைசல் ஸ்கில் இப்போ இம்ப்ரூவ் ஆனதுனால என்னால நிறைய விஷயங்களை என்ன பத்தியே தெரிஞ்சுக்கிட முடியுது. என்கிட்ட இவ்ளோ டைட்டில்ஸ் இருக்கா. சரி, இதுல பிரோஜனமா ஏதாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். என்னது ப்ரைடா? ப்ரைடுன்னு ஒரு ஸ்கில் இருக்கா என்ன? இதை யூஸ் பண்ணா எனக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒரு சூப்பரான பவர் வருமா? ஆனா ப்ரைட் அப்படிங்கிறது 7 டெட்லி சின்ஸ்ல ஒன்னாச்சு. இந்த ப்ரைட் ஸ்கில் என்கிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு ஆட்டோ ரெக்கவரி கிடைக்கும். அப்படின்னா நான் ஃபாஸ்டா ஹீலிங் ஆயிருவேன். அது போக இந்த ஸ்கில் கூடவே சேர்த்து இன்டர்ஃபியரன்ஸ்னு ஒன்னு இருக்கு. இந்த ஸ்கில் எப்படி யூஸ் ஆகும்? ஒருவேளை ஏதாச்சும் சிக்னல் மாதிரி யூஸ் ஆகுமா? ஒருவேளை இந்த பவரை வச்சு என்னால தூரத்துல இருக்கிற சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் பேச முடியுமோ? இந்த மாதிரி காமெடிலாம் ஆனா இந்த உலகத்துல வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வேற என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த N=W இதுவும் இந்த ப்ரைட் ஸ்கில் கூடவே இருக்கா. அப்படின்னா இது எனக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இப்ப அந்த ப்ரைடுங்கிற ஸ்கில்ல 100 ஸ்கில் பாயிண்ட்ஸ் கொடுத்து வாங்குறா. ப்ரைட் ஸ்கில் அப்டைன் பண்ணதுனால டாபோ ஸ்கில் லெவல் 4க்கு அப்கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. இந்த டாபோங்கிறது எனக்கு ஒரு ஸ்கில்லா கிடைச்சது. ஆனா நான் இது என்னோட கூடவே இருக்கிற ஒரு ஸ்பைடர் தின்னப்பதான் தான் எனக்கு கென்னிட்டர்ங்கிற டைட்டிலும் இந்த டாபோங்கிறதும் கிடைச்சது. அடேங்கப்பா, இந்த ப்ரைடு ஒரு இதுல என்கிட்ட இவ்வளவு ஸ்கில் கிடைச்சிருக்கா. ஆமா, மேஜிக் ஏதோ அபியஸ்ன்னு சொல்லி போட்டுருக்கே. அபியஸ்னா கண்டிப்பா ஒரு பெரிய மேஜிக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த அபியஸ் மேஜிக்கை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியலையே. அது போக ஹேடிஸ் அப்படின்னு சொல்லி வர ஒண்ணு இருக்கு. மேனிஃபெஸ்ட் ஹேடிஸ்னா என்னால எதை கொண்டு வர முடியும் என்னதுன்னு எனக்கு தெரியலையே. ஒருவேளை மேனிஃபெஸ்ட் ஹேடிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா வருமா அப்படின்னு சொல்லி அவ சொல்லி பாக்குறா. ஆனா எதுவுமே நடக்கல. சரி, அந்த நெருப்பு குழம்புக்குள்ள போறதுக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கில் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். எனக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாச்சும் ஒரு ஸ்கில் இருக்கா அப்படின்னு சொல்லி அவ தேடி பாக்குறா. ரைட் இருக்கிறதுனால அவ கிட்ட டீமன் லார்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லுமே இருக்கு. சரி, இப்போதைக்கு நான் ஸ்ட்ராங் ஆகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுக்கு முக்கியமான விஷயம் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி யா ஹூ அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. ஒரு வழியா நம்ம ஹீரோயின் இப்போ ஓரளவு ஸ்ட்ராங்கா மாறிட்டா. ஷோன் மேல எப்பவும் பாயிரங்கிற பேர்ல அந்த ஃபே வந்துட்டு கீழே விழுந்துருதா. ஃபே இப்போ நீ ரொம்பவும் பெருசாயிட்டான்னு சொல்லவோ நெக்ஸ்ட் டைம் நான் எவால்வேஷன் ஆனா இதை விட பெருசாவேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இன்னும் பெருசான அந்த ரூம்குள்ளேயே உன்னை வைக்க முடியாது போலியே, நான் உன்னை அப்ரைசல் பண்ணி பார்க்கவா அப்படின்னு சொல்லி ஷோன் அவளை அப்ரைசல் பண்ணி பார்க்கறான். எல்லா ஸ்கில்லுமே 700ல இருக்கு. நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்லவும் எல்லா மான்ஸ்டர்ஸுமே நார்மலாவே ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஒரு நாள் விட்டா நீ என்னோட பிரதர் ஜூலியஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்ப போலியே அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்லவும் நான் தான் சொல்றேன்ல, மான்ஸ்டர்ஸ் நார்மலாவே ரொம்பவும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அப்படின்னு அவ சொல்லவும், ஆனா நீ ஹியூமன் இன்டெலிஜென்ஸோட இருக்கிற ஒரு மான்ஸ்டர், ஒன்னே மாதிரி ஒரு மான்ஸ்டர் மட்டும் இந்நேரத்துக்கு இருந்துச்சுன்னா ஹீரோ, டீமன் லார்டு, ஹியூமன்ஸ் எல்லாருமே அது இந்நேரத்துக்கு அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு கிளாஸ்க்கு போகும். ஹே ஷோன் வந்துட்டா, ஹே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவனை பாராட்டுறாங்க. ஒரே ஒரு யார்த்திரகனை கொண்டு கிளாஸுக்கே ஹீரோவா மாறிட்ட போலியே அப்படின்னு சொல்லி கானட்டா கேக்குறா. பிரதர், நீ தான் இப்ப நம்ம ஸ்கூலுக்கே ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி அவன் சிஸ்டரும் வந்து பாராட்டுறா. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் பொறாமையா இருக்குன்னு நினைக்கிறேன். நீ அவன் கிட்ட எதுக்கோ கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லி கானட்டா சொல்றா. அப்ப யூயிகா அந்த இடத்துக்கு வந்து, ஹே இன்னைக்கு காலையிலயும் நான் கடவுள் கிட்ட பேசினேன். நீ உன்னோட ஸ்கில் எல்லாம் டெவலப் பண்ணினா ஒன்னாலையும் கடவுள் கிட்ட பேச முடியும். அப்புறமா ஷோன், நீ உன்னோட அப்ரைசல் ஸ்கில்ல எல்லார் மேலேயும் யூஸ் பண்ணி யார்கிட்டயாச்சும் டேபுங்கிற டைட்டில் இருந்துச்சுன்னா மறக்காம என்கிட்ட சொல்லு. அவங்க எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாதுன்னு நம்ம அவங்கள கொன்றணும். ஏன்னா டேபுங்கிற டைட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கடவுளுக்கு எதிரானவங்க, அவங்க எல்லாம் உயிரோட இருக்கவே தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி அவ க்ளோஸா பேசிட்டு இருக்கிறது அவனோட சிஸ்டருக்கு பிடிக்கல. உங்க அண்ணன் ஒரு ஹீரோ, அவருக்கு கடவுளோட பிளெஸிங் இருக்கு, அவர் தான் உங்க அண்ணனை பாதுகாக்கிறாரு, அவருக்காக வச்சு நீ இந்த டேபுங்கிற டைட்டில் தெரிஞ்சதுன்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போறா. கென்னிட்டர்ங்கிற டைட்டில் கிடைச்சாலே டேபுங்கிற ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிரும். சோ அதனால ஃபே வந்துட்டு கொஞ்சம் பயந்துட்டு இருக்கா. யூயிகா பழைய உலகத்துல இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனா இந்த உலகத்துல வந்து அவ சர்ச்சிலேயே தான் வளர்ந்துருக்காங்கிறதுனால இந்த மாதிரி மாறிட்டா அப்படின்னு சொல்லி ஷோன் பேசிட்டு இருக்கா. அப்ப டீச்சர் வந்து கிளாஸ் நடத்த ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ ஓரளவு எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா மாறிட்டா. என்னால மட்டும் மேஜிக் ஸ்கில்ல யூஸ் பண்ண முடிஞ்ச ஒரு மேஜிக்கல் கேர்லா மாறினா நல்லா இருக்கும். ஆனா எனக்கு மேஜிக் ஸ்கில்ல எப்படி யூஸ் பண்றதுன்னே தெரியல. என்னோட வெப் வர அந்த நெருப்பு குழம்புல எரிஞ்சு போயிடுது. மேஜிக் இருந்தா வச்சு அதுக்குள்ள ஓரளவு சமாளிக்கலாம். மேஜிக் பர்பஷன் ஆபரேஷன் 2 இருக்கு.
தெரியாதனமா டிடெக்ஷன் ஸ்கில் ஆன் பண்ணி விட்டேன். அதுலயே என் தலை அப்படி வலிச்சது. சன் ஹூகாங்கோட மண்டை எப்படி வலிச்சிருக்கும்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அதே மாதிரி தெரியாத அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி எதுவோ பிரச்சனையில மாட்டிக்கிட கூடாது. இப்போதைக்கு இதை அப்படியே விட்டு வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி அவ போயிட்டு இருக்கவும் பார்த்தா திடீர்னு அவ மேல ஒரு அட்டாக் நடக்குது. அதான் ஒரு எத் டிராகன் வந்து அவளை அட்டாக் பண்ணுது. அதோட ஸ்டேட்டஸ் எல்லாமே ரொம்பவும் ஹை லெவல்ல இருக்கு. கண்டிப்பா இது கூட சண்டை போட்டு என்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா ஓடி அந்த நெருப்பு குழம்பு இருக்கிற இடத்துக்குள்ள வந்துருதா. எக்ஸசைஸ் பண்ணி ஓரளவு ஸ்ட்ராங்கா மாதிரி லெவல் எல்லாம் அப்கிரேட் ஆனதுல ஓரளவுக்கு அவளுக்கு அந்த இடம் ஹீட்டா தெரியல. அந்த சீஹார்ஸ் மாதிரி இருக்கிற ஒண்ணு திடீர்னு வந்து இவளை அட்டாக் பண்ணுது. இவ ஸ்பீடா இருக்கிறதுனால அதோட அட்டாக் எல்லாத்தையும் ஈஸியா டாச் பண்றா. நீ எவ்வளவுதான் என்ன அட்டாக் பண்ணாலுமே உன்னோட அட்டாக் ஒண்ணு கூட ஏமலப்படாது. ஏன்னா நான் அவ்வளவு ஃபாஸ்டானவா. இப்போ உன்னோட நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. அதை அட்டாக் பண்றதுனால அதோட எம்பி எல்லாம் கம்மியாகுது. கடைசியா அட்டாக் பண்ணவோ அதோட எம்பி 0 ஆயிருது. இதுக்கு மேல உன்னால நெருப்ப கக்க முடியாது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. பார்த்தா அது வெளியே வந்துருது. பயந்து ஓடவும் பார்த்தா அது ரொம்ப ஸ்லோவா நடந்துட்டு இருக்கு. சலோ நீ இவ்வளவு ஸ்லோவா நடக்குறியா, இது போதுமே எனக்கு அப்படின்னு சொல்லி அவ அதை கொன்றுதா. சாப்பிட்டு பார்த்தா அது ரொம்ப கேவலமா இருக்கு. இதுக்காடா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா பெரிய ஒரு மான்ஸ்டர் அவளை அட்டாக் பண்றதுக்காக வருது. அதோட ஸ்கில் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹையா இருக்கு. அது போக அது வாயில எதை போட்டாலும் சமைச்சு சாப்பிடும் அப்படின்னு சொல்லி வேற போட்டிருக்கு. எனக்கு எதுக்கு பிரச்சனை, என்னால அந்த கேட்ஃபிஷ் கூட எல்லாம் சண்டை போட முடியாது. என்னோட வெப் வேற இந்த இடத்துல யூஸ் ஆகாது. என்ன மன்னிச்சிரு சீஹார்ஸ், உன்னை நான் சாப்பிடாம வேஸ்டா விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவ போகவும் பார்த்தா இன்னொரு கேட்ஃபிஷ் அந்த இடத்துல வந்து நிக்குது. ரெண்டு கேட்ஃபிஷுமே ஒரே நேரத்துல இவ்வளவு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அவ ஒண்ணுகிட்ட இருந்து தப்பிச்சு போனா இன்னொன்னு வந்து அட்டாக் பண்ணுது. சரி வாங்கடா மோதி பாத்திரலாம். பாய்சன் வெப். இப்போதைக்கு என்னோட வெப் எரியாம இருந்தா போதும். அச்சோ வெப் எரிஞ்சு போச்சு. நான் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்ததுனால இப்போ என்னோட வெப்ல கூட என்னால பாய்சனை வச்சு யூஸ் பண்ண முடியும். என்னோட ட்ரைனிங் வீண் போகல. வெப்ல பாய்சன் வச்சு யூஸ் பண்ணது அதோட ஹெச்பியை கம்மி பண்ணிருக்கு. ஆனா இதுங்களால என்ன வேணா சாப்பிட முடியுமா அப்படின்னா இதை சாப்பிட முடியுதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி வெனம் பாய்சன் அதுக்குள்ள அனுப்புறா. அது துடிச்சு இறந்து போயிருது. நான் இப்ப அப்கிரேட் ஆயிருக்கிறதுனால என்னோட பாய்சன் சிந்தசிஸ் வெனம் பாய்சனா மாறி இருக்கு. சோ கண்டிப்பா இதுல இருந்து உங்களால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்னொரு கேட்ஃபிஷை பார்த்தா அது பயந்து அங்க இருந்து ஓடிடுது. தம்பி புரியுது, உன்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்து பார்த்த உடனே நீ பயந்து ஓடுறதுல எந்த தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அதை கொல்றா. அச்சோ சுடுதி அப்படின்னு சொல்லி அவஸ்தப்படுதா. இப்போ அவளுக்கு நிறைய ஸ்கில் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஹே இவ்வளவு பெரிய மான்ஸ்டரை நான் கொண்டுட்டேன், வெற்றி எனதே அப்படின்னு சொல்லி அதை சாப்பிடவும் அப்படியே அவ கண்ணுல இருந்து தண்ணி வருது. இவ்வளவு டேஸ்டான சாப்பாடு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா அதை சாப்பிட்டுட்டு இருக்கா. சே இந்த கேட்ஃபிஷ் இவ்வளவு டேஸ்டா இருக்குது. இது நெருப்புக்குள்ள இருந்து வெந்து வந்ததுனால அப்படியே சிக்கன் கிரில் மாதிரியே இருக்குது. இந்த கேட்ஃபிஷ் மட்டும் எனக்கு ஃபர்ஸ்டே கிடைச்சிருந்ததுன்னா நான் டெய்லியும் சூப்பரான சாப்பாடா சாப்பிட்டுப்பேன். கேட்ஃபிஷ் பர்கர், கேட்ஃபிஷ் சோபா அப்படின்னு சொல்லி நிறைய விதவிதமா சாப்பிட்டுருப்பேன். இது இவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா அந்த இன்னொன்னையும் எஸ்கேப் ஆக விடாம பார்த்திருந்திருக்கலாம். என்னோட உயிரை பணைய வச்சாச்சு, இன்னொரு கேட்ஃபிஷ் நான் பிடிச்சு சாப்பிடுவேன். கேட்ஃபிஷ் டின்னர் வாழ்க அப்படின்னு சொல்லி அவ ஜாலியா என்ஜாய் பண்றா. அந்த லேபிரின்குள்ள சில மனுஷங்க வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இந்த இடம் ரொம்ப ஆபத்தா இருக்கும் ஜூலியஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். ஹீரோ அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்கிற ஷூனோட அண்ணன் ஜூலியஸ் அந்த லேபிரின்குள்ள வரான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அந்த ஜூலியஸ் அப்படிங்கிறவனை பத்தி சொல்லணும்னா அவன்கிட்ட தான் இப்போதைக்கு ஹீரோ அப்படிங்கிற டைட்டில் இருக்கு. அவன் பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் ரொம்ப ஈஸியா கொண்டிருக்கான். அந்த உலகத்திலேயே இப்போதைக்கு அவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. இதை மட்டும் நீங்க இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் தான் இன்னும் வேற லெவல்ல உங்களுக்கு குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க பொறுமையா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.